நம்ம பன்னீர் ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு பன்னீர் குறித்த ஒரு விஷயம் பயங்கரமா வந்திருக்குங்க. வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல ஒரு புரத மூலக்கூறுகள் நிறைந்த கால்சியம் சத்துக்கள் நிறைந்த பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பன்னீருக்கே இப்போ பிரச்சனை. என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கேளுங்க. டெல்லிக்கு போயிருந்தேங்க. டெல்லிக்கு போயிட்டு அங்கதான் எல்லா இடத்துலயும் பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் அந்த ரோட்டி வகைகள் தானே எல்லா இடத்துலயுமே. அதனால வேற வழியில நாமளும் ஃபுட்டு அப்படிங்கும்போது இதை தான் சாப்பிட்டாகணும். ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. என்னடா இவ்வளோ சூப்பரா இருக்கே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மேலும் அந்த பன்னீர் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் நினைச்சிட்டேன் இங்க இருக்கக்கூடிய பால் அதோட குவாலிட்டிலாம் பயங்கரமா இருக்கும் போல இருக்குது, ஏதோ நம்ம ஊர்ல தான் சரியில்லை, சாச்சா இங்க சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் நிறையவே சாப்பிட்டோம். இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு வார காலத்துல இந்த பன்னீர் பட்டர் மசாலா தான் பெரும்பாலும் சாப்பிட்ட உணவா இருந்துச்சு. நான் பன்னீர் பட்டர் மசாலா கூட அந்த ஜீரா ரைஸ், அப்புறம் ஏதாவது ஒரு காய்கறி மாதிரி செய்யறாங்க. டூர்லாம் போயிட்டு வந்த பின்னாடி இங்க வந்தப்புறம் தான் சொல்றாங்க திடீர்னு இந்த கான்ட்ரோவர்சி அனலாக் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் இருக்கு. இது பாலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பன்னீரே கிடையாது. இது உங்களுக்கு ஹைட்ரஜனேட்டட் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர எண்ணெய்கள், கெட்ட கொழுப்புகளை அதிகமாக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட்ஸ் உள்ள தாவர எண்ணெய்கள், ஸ்டார்ச், பிரிசர்வேட்டிவ்ஸ், பல்வேறு கெமிக்கல்கள் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய பன்னீர் தான் இருக்கு. அப்படிங்கிற பன்னீர் தான் அனலாக் பன்னீர். அது இப்போ பயங்கரமா புழக்கத்துல இருக்கு. ஏன்னா ஒரிஜினல் பன்னீரை விட ரேட் கம்மி அப்படிங்கிறதுனால அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரம் அதிகம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு சாம்பிள் எடுத்ததா நான் இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன். 197 சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க பல்வேறு உணவகங்கள்ல இருந்து. இப்போ கர்நாடகானா அனைவா பெங்களூர் சுத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 197 உணவகங்கள்ல வெறும் 4 உணவகங்கள் தான் ஒரிஜினல் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி எல்லாருமே நான் சொல்லக்கூடிய ஃபேக் பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப நாள் முன்னாடி நான் ஒரு விஷயம் வாங்கி வச்சிருந்தேன். இந்த நெய் வீடியோக்கு நினைக்கிறேன் அயோடின் சொல்யூஷனும் வாங்கி வச்சிருந்தேன். பாலில் கலப்படம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறதுக்காக வாங்கி வச்சிருந்தது. பார்த்தா இன்னைக்கு இது மறுபடியும் பயன்பட போகுது போல இருக்கு. ஏன்னா நம்ம பன்னீர் ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதை ஃபர்ஸ்ட் கடையில விற்கக்கூடிய பன்னீரை வாங்கி அதையும் பார்த்துருவோம். நம்ம சூப்பர் மார்க்கெட்ல போய் பன்னீரை வாங்கிட்டு அந்த பன்னீருமே ஒரிஜினலா இல்லையா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க இந்த வீடியோல. அதெல்லாம் அப்படி நம்ம சும்மா விட முடியாது. ஏன்னா இத்தனை காலமா பன்னீரை சாப்பிட்டுருக்கிறோம். ஒரிஜினல் பன்னீரா ரியல் பன்னீரா தெரியாமையே சாப்பிட்டுருக்கோம் போல இருக்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனலாக் பன்னீர் அப்படிங்கிறது எப்படிங்க மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்துச்சு? இப்போ இது நம்ம ஃபுட் சேஃப்டி FSSAI இருக்கு இல்லையா, இந்த FSSAI அவங்க அனலாக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியா ஒரு அனுமதியே தராங்க. இந்த அனலாக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது. ஆனால் அதுக்குமே பர்மிஷன் உண்டு. குறிப்பா பால் பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள் பாதி அளவோ இல்லை முழுமையாகவோ வேற ஒரு பொருளை வச்சு மேக் பண்ணிடுறது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட் ஒரிஜினல் பால் அல்லது பால் சார்ந்த ப்ராடக்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனலாக் ப்ராடக்ட். அதுக்கு தான் பர்மிஷன் இருக்கு. எதுக்காக இதை பயன்படுத்துறாங்க? ஆப்வியஸ்லி இதோட காஸ்ட் ஒரிஜினல் பன்னீரோட பாதிக்கு பாதி தான். ஆனால் டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் அப்படிங்கிறது அப்படியே ஆல்மோஸ்ட் இதே மாதிரியே இருக்கு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை. நானே பயங்கரமா ஏமாந்துட்டேன்னா பாருங்க. இந்த அனலாக் பன்னீர் எடுத்து கைகளில் அப்படி புளிஞ்சிங்கன்னா அப்படியே செதறி போயிடும். அந்த அளவுக்கு தாங்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடியது எண்ணெய்கள் தானே, அதனால தாங்காது ப்ரெஷரை. இதே ஒரிஜினல் பன்னீரா இருந்தால் அழுத்தினீங்கன்னா அந்த ப்ரெஷரை தாங்கும். அப்படி பிஞ்சு நஞ்சு போகாது அனலாக் பன்னீர் மாதிரி. ரெண்டாவது ஸ்டார்ச் இருக்கு அப்படின்னா அதுல அயோடின் சொல்யூஷன் போட்டோம்னா கண்டிப்பா அதோட நிறம் ப்ளூயிஷ் பிளாக், கருப்பு நிறத்துல மாறுறத உடனே நம்மளால பார்க்க முடியும். ஃபேக் பன்னீரா இருந்தா, பொய்யான பன்னீரா இருந்தா. இந்த பொய்யான பன்னீர் இதய நோய்கள் எதிர்காலத்தில் வருவதற்கு கண்டிப்பா வழிவகை செய்யுது. ஏன்னா டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சாதாரணமா சாப்பிடுற பஜ்ஜி, போண்டா, வடைக்கு சமம் தான் இந்த அனலாக் பன்னீர். இதய நோய்கள் மட்டும் இல்ல, சர்க்கரை நோய், கேன்சர் போன்ற விஷயங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரே நாள்ல தெரிஞ்சிடாது. நாட்பட்ட அளவுல நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாதான் இந்த பன்னீரோட ரியல் ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் ஈஸியா எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரே நேரத்துல நம்ம சாப்பிடுவதன் மூலமாக டக்குன்னு நம்மளுக்கு கிடைச்சிருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும்ல. ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. இது ஸ்லோவாக நம்ம டெய்லி எடுக்கும்போது அது ஸ்லோவாக அதோட எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்குது. அப்போ நம்மளோட லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்க, கட்டாயம் நம்ம உணவகங்களில் சாப்பிட்றது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும். நம்ம சவுத் இந்தியாவிலே இந்த பிரச்சனைனா இந்தியா ஃபுல்லாக சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்துருக்குறாங்க. பன்னீர் சாம்பிள் இந்தியா ஃபுல்லாக இதான் பிரச்சனைங்க. ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு 5% குறைவு தான் இந்தியா ஃபுல்லாக. அதாவது ஒரிஜினல் பன்னீர் யூஸ் பண்ணுறது. வெளி உணவகங்களில் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் அப்படிங்கிறது ஃபேக்காக தான் இருக்குது. ஹோட்டலில் எங்கே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும்
சாப்பிட்டீங்கனாலும். அப்போ கண்டிப்பாக ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுங்க. அதை விட காலகாலமாக இப்போ எங்கள் வீட்டில் வந்து தொடர்ந்து எப்பவுமே பயன்படுத்தக்கூடியது வீட்டிலேயே செய்யப்பட்ட பன்னீர். லெமன் ஜூஸ், வினிகர் இதை யூஸ் பண்ணி அழகாக வீட்லேயே செய்யலாம். அதை இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம செஞ்சு பன்னீரோட ஒரிஜினல் பலன்களை பெற்று பயன்படுத்தி சுவையவும் பெற்று நல்லபடியாக சாப்பிடலாம். வெளியில் பன்னீர் வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறேன். இனிமே என்னன்னா வெஜிடேரியன்ஸ் இருக்கிறது 2 ஆப்ஷன், அதை விட்டா வேற வழியே கிடையாது. அப்படிங்கும்போது அதுல ஒண்ணு கட் ஆயிடுச்சு, ஒண்ணு தான் இப்ப மீதி இருக்கு, காளான். அடுத்து ஒரிஜினலையும் ஃபேக்கையும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதை நுகர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரிஜினல் வந்து அந்த பாலோட வாசனைங்கிறது இருக்கும், ஃபேக் ப்ராடக்ட்ல வந்து அந்த பாலோட வாசனை இருக்காது. சாய்பீன் பவுடர் டெஸ்ட், ஹீட் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குங்க. அது எல்லாத்தோட சிம்பிளான விஷயம் இதுதான். FSSAIயோட ரெகுலேஷன் அவங்களோட லேபிள்லயே இருக்கு, இமிடேஷன் ப்ராடக்டா அனலாக் ப்ராடக்டா இல்ல அப்படிங்கிறத கட்டாயம் குறிப்பிடணும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பேக்கேஜ் நாம எங்கே போய் பார்க்க போகிறோம் ஹோட்டலாக இருந்தா? சரி ரைட்டுங்க, இப்போ ஃபேக் பன்னீர் டெஸ்டிங்க்கு போயிடுவோம். அடுத்து ஒரிஜினல் பன்னீர் செய்முறையவும் பார்ப்போம். ஜென்ரலாக கடையில் வந்து நாங்கள் பன்னீரே வாங்க மாட்டோம், வீட்டில் தான் செய்வோம். செய்முறையை அடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோ டெஸ்டிங்காக எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் கடையில் ஒரு பிராண்டோட பன்னீர் வாங்கியிருக்கிறேன். வாங்கி இதை பிராண்டை வேறு காமிக்கக்கூடாதே, இதை கட் பண்ணி பன்னீர் பீசஸ்ஸு எடுத்தாச்சு. தொட்டு பார்த்தா நல்லா மெதுப்பாக நல்லா தான் இருக்குது. பட் இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த சொல்யூஷன் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் எப்பவும் போல் ஒரு சின்ன கப்பில் போட்டுட்டு, கப்பில் இன்னும் 2 பன்னீர் கூட எடுத்துக்கிறேன். இதுக்காக தான் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் கஞ்சத்தனமாக 2 போட்டால் எப்படி, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பன்னீர் எடுத்துக்கிட்டேன். டெக்ஸ்சர் வந்து நல்லாவே நம்ம அமுக்குனா வந்து எப்படி பன்னீர் ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம இப்போ இந்த அயோடின் சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக அயோடினோட கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? இது வந்து 1% அயோடின் ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. ஜென்ரலாக வந்து நார்மல் ஒரிஜினல் பன்னீராக இருந்தால் இது வந்து எந்தவித ரியாக்ஷனும் பன்னீரோடு சேர்ந்து பண்ணாது. ஸோ அதனால் நம்ம இந்த பன்னீர் மேலே இந்த அயோடின் சொல்யூஷன் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துப்போமா? நல்லா தாராளமாக அயோடின் சொல்யூஷன் எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் அயோடின் சொல்யூஷன் இதில் போடுவோம். ஸோ பேசிக்கலாக நல்லா நிறைய அயோடின் சொல்யூஷன் போட்டுட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லையா? அந்தளவுக்கு அயோடின் சொல்யூஷன் போட்டுட்டேன். பட் நம்ம எதிர்பார்த்தபடி பெருசாக ஒன்றும் கலர் சேஞ்சு நடக்கலை. சேம் அதே கலர் மெயின்டைன் ஆகுது. இதே வந்து டூப்ளிகேட் பன்னீராக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இது வந்து இந்நேரம் வந்து கலர் மாறி இருக்கும். ப்ளூயிஷ் பிளாக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு நிறம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளுக்கு கருப்பு நிறம் ஆகலை, அயோடின் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல். ஒருவேளை ஸ்டார்ச் கலக்கப்பட்டிருக்கு, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கட்டாயம் இது மாதிரி இருக்கும். அதனால் கடையில் கூட நம்ம வந்து பிராண்ட் இது வாங்கி கூட யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஹோட்டலில் நேரடியாக வாங்கினா நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது. அதான் இதில் பெரிய பிரச்சனை. அதனால் நம்ம வீட்டிலேயே செய்வோம். வீட்டில் செய்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நானும் ஒரு தடவை வேகமாக காமிச்சிட்றேன். அதாவது ஆரஞ்சு பாக்கெட் பால், கொழுப்பு நீக்கப்படாத பால் வாங்கிக்கோங்க, அதான் பெஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் செய்கிறதுக்கு. ஸோ இந்த ஆரஞ்சு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த பிராண்டு பாலாக இருந்தாலும் அந்த பாலும் எலுமிச்சை ஜூஸும் தான் நம்மளுக்கு தேவை. யூஸ்வலாக வினகரோட எலுமிச்சை ஜூஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எலுமிச்சை ஜூஸு அசிடிட்டிக்காக ஆட் பண்ணி பாலை திரிய வச்சு அதை புழிஞ்சு எடுக்கிறது தான் பன்னீர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சின பின்னாடி அதுக்கப்புறம் இதில் வந்து 2 கப்பு லெமன் ஜூஸ் ஊற்றுறோங்க. இந்த லெமன் ஜூஸ் ஊற்றின பின்னாடி பால் நல்லா திரிய ஆரம்பிக்குது. திரிஞ்சு போன பாலை எடுத்து நாம் நல்லா வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில் வடிகட்டிக்கிட்டு அதை நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு கட்டி வச்சு அதன் மேலே ஒரு எடையை வச்சு நல்லா அந்த தண்ணீர் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தோன்னா இந்த மாதிரி கெட்டியான ஹோம்மேடு பன்னீர் தயார். அதனால் நம்ம ஹோட்டலில் பன்னீர் சாப்பிட்றத இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொரு வார்னிங் என்னென்னா, நம்ம சம்டைம்ஸ் ஹோட்டலில் கடையில் வாங்குகிற பன்னீர் கூட சம்டைம்ஸ் கலப்படமாக இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பேக்கெட்டை பார்க்கணும். அது வந்து பிராண்டாக இருந்தாலும் கலப்படம் அப்படின்னா அது வந்து கலப்படம்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து அனலாக் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை நான் மில்க் பேஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னு அது கண்டிப்பாக பேக்கெட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். பார்த்து வாங்குங்க. ஏன்னாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.